நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். சீரழிவின் உச்சில் தமிழ்நாடு, இனி யாராலும் காப்பாற்ற முடியாது. அன்புமணி கதறல். இப்படி அன்புமணி கதறாரு இல்லையா? இன்னொரு பக்கம் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாடே நாசமாக போகுது, பாஜக எல்லாத்தையும் காவி சாயம் பூசுகிறாங்க, அதை பற்றி கண்டுக்கிறது கிடையாது. நாம் பரப்புரையின் போதே சொன்னோம், பாஜக மட்டும் 3வது முறை வெற்றி பெற்று விட்டால் நாடே காவிமயமாயிடும், இடஒதுக்கீடு இருக்காது, அதற்கு பிறகு தேர்தல் இருக்காது, ஜனநாயகம் இருக்காது, எல்லா அமைப்புகளும் தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்குவாங்க அப்படின்னு பரப்புரையில் சொன்னோம். அதுக்கு முன்னோட்டமாக பாருங்கள், இதை ஒட்டுமொத்தமாக காவி கலராக மாற்றிட்டாங்க. இதுக்கு தான் பாஜக வேண்டாம் என்று சொன்னோம். இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாடு சீரழிவின் உச்சம், இனி யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு அன்புமணி ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக முட்டு கொடுக்குறாரு. நான் சொல்கிறத பேச பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள், ஐயோ பாஜக இந்தியாவுக்கே காவி சாயம் பூசுதே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வருத்தப்பட்டு இருக்கின்றார். ஸோ தமிழ்நாடு சீரழிவின் உச்சியில் தான் இருக்கிறதா, இல்லை பாஜக ஒட்டுமொத்தமாக காவி சாயம் அடிக்கிறதா? இந்த 2 பேர் வைக்கின்ற குற்றச்சாட்டில் யாருடைய குற்றச்சாட்டு சரியானது? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். முதல்ல நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தூர்தர்ஷன் இருக்கு இல்லையா, டிடி நேஷ்னல், அதில் லோகோ வரும் பார்த்தீங்களா, கொயின்னு அதை வந்துட்டு இருக்குதுல்ல, இந்த லோகோவை ஒட்டுமொத்தமாக காவி நிறமாக மாற்றிட்டாங்களாம். ஆனால் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த லோகோ அப்படியே எழுந்து வருது டிடியினுடைய இசையுடன் கூடிய, அது இன்னைக்கு இருக்கின்ற லோகோ கிடையாது, 1982 வெளியான லோகோ. அன்றைக்கே வந்து டிடி நேஷ்னலை பொறுத்த வரைக்கும் அது காவி கலரில் தான் இருக்கிறது. அது என்னவோ இப்போ பாஜக வந்து புதுசாக காவி நிறம் அடிச்சிட்ட மாதிரி நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து, நாயாயோ பாஜகவுடைய சித்தாந்தத்தை எல்லாருடைய வரிப்பணத்தில் நடத்தக்கூடிய டிடி நேஷ்னலுக்கு காவி சாயம் பூசுறீங்களே, அதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல இந்த காவி கும்பலை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். உண்மையாகவே திருவள்ளுவருக்கு பாஜக காவி சாயம் பூசிச்சா, இல்லை ஏற்கனவே காவி சாயம் பூசப்பட்டு அவர் காவி துறவியாக தான் இருந்தாரா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிந்து அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இப்போ திருவள்ளுவரை அனைவரும் விரும்புகிறாங்க, அதனால் அவர் ஒரு மத அடையாளத்துடன் இருக்கக்கூடாது. இதோ இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் என்ற ஓவியரை அழைத்து திருவள்ளுவருக்கு புதிய உருவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா அவர்கள் களத்தில் இறங்குறார். அப்படி களத்தில் இறங்குகின்ற போது அன்றைய காலகட்டத்தில் பாரசீக மன்னன் ஒருவன் வந்து கையில் செங்கோலுடன் உக்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த புகைப்படத்தை அண்ணா கிட்ட காட்டி, இந்த புகைப்படத்தில் வந்து செங்கோலுடன் இருக்கின்ற பாரசீக மன்னனுடைய கையில் எழுத்தாணியை கொடுத்துட்டு இன்னொரு கையில் ஓலை சுவடியை கொடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், அழகாக அந்த வெள்ளுடையில் திருவள்ளுவர் மாதிரியே இருப்பார், அதை அப்படியே வரைஞ்சி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் திருவள்ளூருக்கு இருந்த பட்டையும் கொட்டையும் ஒட்டுமொத்தமாக எடுத்துட்டு அன்றைய கால ஓவியர் வந்து திருவள்ளுவரை எந்த மதத்தையும் சாராதவர் போன்று வெள்ளுடை வேந்தராக மாற்றி படத்தை வரைந்து எல்லோருக்கும் மாணவராக மாற்றிட்டாங்க. படம் வரைந்தது தப்பு கிடையாது, அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் வரைஞ்சிட்டார். பாஜகவில் இருக்கிறவங்க விரும்புகிற மாதிரி திருவள்ளுவரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரைஞ்சிக்கிட்டாங்க. கடவுளை எப்படி நம்ம பார்க்கலையோ அதே மாதிரி திருவள்ளுவரையும் நம்ம பார்க்கல. அவர் என்ன உடை அணிஞ்சார்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இன்றைக்கி கலர் கலராக உடை போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அன்றைய காலகட்டத்தில் கலர் கலராகலாம் உடை கிடையாது. கலரான உடைகள் இருந்தால் கூட அவையெல்லாம் ஒரே நிறத்தில் தான் இருந்தது. புளுனா புளு, கருப்புனா கருப்பு, காவினா காவி, வெள்ளைனா வெள்ளை, பச்சைனா பச்சை, அந்த மாதிரியான உடைகள் தான் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அன்றி என்ன உடையினுடைய ஓரத்தில் வேண்டுமானால் சரிகை போட்டதாகவோ இல்லை வெவ்வேறு நூலில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை போட்டதாகவோ உடைகள் அந்த காலத்தில் இருந்திருக்கும். ஆனால் காவியே அவர் போட்டிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்வதற்கான முகாந்தரமோ ஆதாரமோ கிடையாது. அதனால் பாஜக வந்து தான் காவி சாயம் பூசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதில்ல, யதார்த்தம் கிடையாது. அதற்கு பிறகு பல ஆளுமைகள் மீது காவி சாயத்தை பூசினார்கள் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்கிறார். தப்பு தான். காவி சாயம் ஏற்றுக்கொள்ளாத ஆளுமைகள் மீது காவி சாயம் பூசக்கூடாது. அப்படி பூசினா அவன் மனநோயாளி தான். அதற்கு பிறகு வந்து பொதிகை என்று இருந்ததுப்பா, இப்போது டிடி தமிழ் மாற்றிருக்காங்க இல்லையா, அதை வந்து கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறாரு. அதற்கு பிறகு வானொலி என்று இருந்தது தமிழகத்தில், ஆனால் அந்த வார்த்தையை மாற்றிவிட்டு ஆகாசவாணி அப்படின்னு மாற்றி போட்டாங்கப்பா.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 2024 தேர்தலுக்கு பிறகு எல்லாவற்றையும் மாற்றுவாங்கன்னு பார்த்தா இதை தான் பரப்புரையில் சொன்னோம். ஆனால் இன்றைக்கி கண்கூடாக ஒட்டுமொத்தமாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் காவி சாயம் அடிப்பதா அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். இப்படி திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசிட்டு டிடிக்கும் காவி சாயம் பூசினா நம்ம முதல்வர் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாடே சீரழியுதுன்னு சொல்கிறாரு. காவி சாயம் பூசினா நாடே சீரழியுமா? இல்லை அன்புமணி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஏப்பா சீரழிவின் உச்சியில் இருக்கிறப்பா தமிழ்நாடு. ஏற்கனவே எல்லா இடத்துலையும் டாஸ்மார்க் திறந்துட்டாங்க. எந்த பையனும் சரி இன்றைக்கி பீர் அடிக்காமல் இல்லை. அதுவும் வெயில் இன்றைக்கி கூலிங்காக பீர் இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு தான் சின்னவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் வாங்கி அடிக்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. டாஸ்மார்க்லேயே ஒட்டுமொத்த பையனும் குடிகாரனும் ஆயிட்டான். இந்தியாவிலே தமிழகத்தில் தான் அதிகமான இளம் விதவைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க தங்கச்சி தான் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த டாஸ்மார்க் தான் சொன்னாங்க. டாஸ்மார்க்கே பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஆண் மகளினுடைய ஆயுளை குறைக்குது. இப்படி தமிழகம் சீரழிந்துக்கிட்டு இருக்குது. இதற்கு இடையில் பார்த்திங்கன்னா சென்னை கண்ணகி நகரில் உமாபதியும் அவங்க நண்பர்களும் தொடர்ச்சியாக கஞ்சா விற்றுக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படி கஞ்சா விற்கிறவங்கள திடீர்னு காவல்துறை போய் கைது பண்ணியிருக்குது. உமாபதியும் அவங்க நண்பர்களும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அந்த காவல்துறை 2 பேரை வெட்டியிருக்காங்க. அந்த உமாபதியும் அவங்க நண்பரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் காவல்துறை வெட்டுப்பட்டு இன்றைக்கி சீரியஸாக போய் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கின்றார்கள். அப்போது தமிழகம் போதையினால் சீரழியுதா இல்லையா? ஏற்கனவே குடியினால் சீரழிந்து போச்சு. இன்றைக்கி உமாபதி பல ஆண்டு காலமாக சென்னை கண்ணகி நகரில் பார்த்திங்கன்னா கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்காராம். பல முறை கைது பண்ணியிருக்காங்களாம். உள்ளே போவாராம், டக்குன்னு வந்துடுவாராம். இப்படி கஞ்சா வியாபாரியை கைது பண்ணுகின்ற போது டக்குன்னு வெளியே வராருன்னா அரசியல் பின்புலம் இல்லைன்னா எப்படி வெளியே வருவார்? அது மட்டும் உதாரணமாக சொல்ல அன்புமணி. அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணம் பக்கத்தில் ஒரு பேருந்தில் இருக்கக்கூடிய நடத்துனரையும் அது ஓட்டுநரையும் ஒரு 8 பேர் தாக்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை ஒரு செய்தியாளர் போய் படம் பிடிச்சிருக்காரு. உடனடியாக தாக்கினவங்க அந்த 8 பேரும் அந்த டிரைவரும் கண்டக்டரையும் விட்டுட்டு செய்தியாளரை தாக்கியிருக்காங்க. இப்போது கண்டக்டரு, டிரைவரு, செய்தியாளர் இந்த 3 பேரும் படுகாயமடைந்து இப்போ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இவங்க ஏன் அடி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த 8 பேரும் கஞ்சா போதை, ஃபுல் போதை. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா கஞ்சா வியாபாரம் தங்கு தடையின்றி கிடைப்பதனால இளம் வயது ஆட்கள் எல்லாம் நல்லா ஃபுல்லாக கஞ்சா அடிச்சுட்டு மப்பிள் இருக்கிறான். எதை கேட்டாலும் அடி உதை தான், வெட்டு தான். இன்றைக்கி தமிழகமே போதைப் பொருள்னால சீரழிந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ உச்சம் தொட்டு போச்சு. இனிமேல் குடிக்காமிடுறா, இனிமேல் கஞ்சா குடிக்காமிடுறா அப்படின்னு சொன்னாலும் எவன் கேட்க போகிறது கிடையாது. இன்றைக்கி தமிழகம் சீரழிவுடைய உச்சில் இருக்குது. இதையெல்லாம் முதலமைச்சர் பேச மாட்டார், காவி நேரத்துக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் பார்த்திங்கன்னா தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்பாக தேசிய மனித உரிமை ஆணையமும் அதோடு போச்சுன்னா ஒடுக்கப்பட்டோர் பாதுகாப்பு ஆணையமும் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. 12 நாளில் 4 பேர் காவல் நிலையத்துக்குள்ளே மரணம் அடைந்திருக்கின்றார்கள். லாக்அப் டெத்து 4 பேர் இறந்துருக்காங்களாம். தேர்தல் நடைமுறையில் இருந்தால் இந்த 4 பேர் செத்ததை பற்றி ஊடகம் பேசக்கூடாதா? இல்லை காவல்துறையானது இதற்கான விளக்கம் அளிக்கக்கூடாதா? உரிமைகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு அந்த அமைப்புகள் கேள்வி எழுப்பின. அன்றைய தருணத்தில் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பரப்புரையில் இருந்தார். நாமளும் என்னையா லாக்அப் டெத்து 4 பேர் செத்துக்கிறாங்க வருமனே 12 நாளில், அதை பற்றி என்ன பதில் சொல்லு அப்படின்னு கேட்குற போது முதலமைச்சர் சும்மா இருந்தார். இப்போது திருவள்ளூரில் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்கிறாரு. அவருடைய உடலை உடல் கூறு பகுப்பாய்வு செய்கின்ற பொழுது அவருடைய உடலில் இரத்த கட்டுக்கள் இருக்கிறது, காயங்கள் இருக்கிறது. காவல்துறை தாக்குதனால தான் அந்த இளைஞர் உயிரிழந்திருக்கிறாரு. அங்கே இருக்கின்றவங்க அந்த இளைஞருடைய உடலை வாங்காமல் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக லாக்அப் மரணங்கள் நடக்கிறது. காவல்துறையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? சட்டப்பூர்வமாக எந்த நடவடிக்கையும் இந்த மாதிரி லாக்அப் மரணங்களுக்கு நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கறது விடியா திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு மதுரையில் காரில் போயிருக்காங்க 2 பேர். அப்படி போகின்ற பொழுது டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டை வீசி அவங்க 2 பேரையும் படுகொலை செய்ய பார்த்துருக்காங்க. காரில் இருந்தவரும் படுகாயம் அடைந்திருக்கிறாரு. அதை தாண்டி பக்கத்தில் இருந்த ஆட்டோக்காரரும் இந்த டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு காரணமாக அவரும் காயமடைந்து இருக்கிறாரு. ஸோ இப்படி தமிழகம் முழுவதும் வெடிகுண்டு கலாச்சாரமும் லாக்அப் டெத் மரணங்களும் கஞ்சா வியாபாரமும் கொடிகட்டி பறக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
அடடா காவி நிறமாக மாற்றிட்டாங்க, இனி இந்தியாவே உருப்படாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகம் சீரழிவினுடைய உச்சிக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் சுட்டி காட்டுகின்றார்கள் எதிர்க்கட்சிகள். அதுவும் இல்லாமல் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் டிடி சேனலுக்கு காவி நிறம் பூச்சிட்டாங்க என்று கண்டனத்தை பதிவு செய்கின்ற போது அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு இருக்கின்றார். அதுக்கு கீழே என்ன கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க, நம்ம போய் பார்க்கலாம் ஒரு ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். அப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய வரி பணத்தில் கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் கட்டினீங்க, அது உதயசூரியன் சின்னம் மாதிரி இருக்கிறது, உங்கள் ஒப்ப மட்டும் பணத்தில் கட்டினீங்க, எல்லாம் மக்கள் வரி பணத்தில் தான் கட்டினீங்க, அப்படி இருக்கும்போது எதுக்கு உதயசூரியன் மாடலில் கட்டியிருக்கீங்க அப்படின்னும், அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துல எந்த திட்டத்தை தொடங்கினாலும் சரி, அதே மாதிரி சிலைன்னு ஒன்று திறந்தாலும் சரி, மொத்தமே ஒன்று உங்கள் அப்பா பெயர் வைக்கிறீங்க, இல்லை உங்கள் அப்பாவுக்கு சிலை திறக்கிறீங்க. இது மக்கள் வரி பணமா இல்லை உங்கள் வீட்டு பணமா? எதற்காக உங்கள் அப்பாவுடைய பெயரில் ஒட்டு மொத்தமாக திட்டத்துக்கு பெயர் வைக்கிறீங்க? இந்த நாடு தமிழ்நாடா இல்லை கலைஞர் நாடா? எதற்கு இந்த நிலைமை? இந்த தமிழ்நாட்டை உங்கள் அப்பா மட்டும்தான் ஆண்டு இருக்கிறாரா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அதுவும் இல்லாமல் இந்த காவி நிறமானது தேசிய கொடியில் இருக்கிறது. அப்போ தேசிய கொடியே வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா? அதனையும் தாண்டி நீங்கள் எங்கெல்லாம் காவி நிறத்தை பயன்படுத்துகிறீங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஐபிஎல் டீம் வச்சு நடத்துகிறாரு இல்லையா தயாநிதி மாறன், அவங்களுடைய டிஷர்ட் என்ன கலர் இருக்குது பாருங்கள் அப்படின்னும், சன் டிவி லோகோ என்ன கலரில் இருக்குது பாருங்கன்னு சொல்லிவிட்டு இதையெல்லாம் காவி நிறமாக இருந்தால் ஓகே, ஆனால் டிடி காவி நிறத்தில் இருந்தால் உங்களுக்கு கசக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வரை காவி நிறத்தை பற்றி பேசுவது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனை பறி போகுது, அதை பற்றி பேசுங்களேன் பார்க்கலாம். இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக தான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் சில பேர் மேகதாது அணை கட்டப்படும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தாதாயா முடியும் அப்படின்னு சிவகுமார் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதோட அங்கே இருக்கின்ற துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற போது, ஏம்பா பெங்களூரில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளை, உங்களுக்கு காவிரி குடிநீர் வேண்டும் என்றால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, காவிரி என்பது கர்நாடகத்துக்கு மட்டும் சொந்தமா இல்லை காவிரியில் வருகின்ற நீர் அவங்க அப்ப முட்டி நீரா? இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் தேர்தலுக்கு எதெல்லாம் பயன்படுத்தணும், எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, எதெல்லாம் வாக்குறுதி கொடுக்கணும், எதெல்லாம் வாக்குறுதி கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாமல் அவங்க வாக்குறுதி கொடுத்து வாக்குகளை பெறுறாங்களே. ஒரே ஒரு சின்ன கண்டனத்தை தெரிவிச்சிங்களா? அதுவும் இல்லாமல் உங்கள் பையன் சனாதனத்தை பற்றி பேசி போட்டார். இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின கருத்து தப்பு, அவருடைய சிந்தனையை தவறு, அவரை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களே. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணுமா இல்லையா? ஒரு மதத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசின விஷயமானது உங்கள் கூட்டணிக்குள்ளே கும்மாங்குத்து நடந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் பதில் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இரண்டாவது, முல்லை பெரியாறு அணையை வைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் கேரளாவில் வாக்கு சேகரித்து கொண்டு இருக்கின்ற போது வாயை முன்னு சும்மா இருக்கிறீங்களே. 4 பக்கம் நம்ம குடிநீருக்கான ஆதாரமும் சரி, நம்ம விவசாயத்துக்கான தண்ணீரும் எல்லாம் காலியாகுது. அதை பற்றியெல்லாம் பேசி மீட்டெடுத்து தமிழக உரிமையை திமுக காப்பாற்றும் என்று வாக்குறுதியை கொடுக்காமல், இல்லை இந்த மாதிரி பேசுகின்ற போது கண்டனத்தை பதிவு செய்யாமல் அவங்களுக்கு ஒத்து ஊதி கொண்டு இருந்துட்டு, இப்போ காவி நிறம் டிடியில் வந்த பிறகு தான் ஒட்டுமொத்த நாடே காவியாக மாறி போச்சு, அவ்வளோதான் சீரழிஞ்சு போச்சு நாடு, இனி நாட்டை காப்பாற்ற முடியாது எவராலும் சொல்லிவிட்டு கப்ஸா விட்டுங்கிறீங்களே. காவி நிறம் மாறினா என்ன, இல்லை கருப்பு நிறம் மாறினா என்ன, நம்மளுக்கு என்னங்க? ஆனால் நமக்கு காவிரியில் தண்ணி வந்தால் தானுங்களே விவசாயம், முல்லை பெரியாறில் தண்ணி வந்தால் தானுங்களே விவசாயம். இன்றைக்கி சென்னையாக இருந்தாலும் சரி, இல்லை தஞ்சையாக இருந்தாலும் சரி, இல்லை தருமபுரியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தினால தானே தாகம் தணித்து கொண்டு இருக்கிறோம். வீராணம் ஏரியில் தண்ணியே கிடையாது, வீராணம் ஏரி தண்ணி இல்லாததுனால சென்னைக்கு தண்ணீரே வரலையே. இப்படி எல்லா உரிமையும் பறி போகின்ற போது அதெல்லாம் பேசாமல் ஐயோயோ காவி நேரம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது தமிழ்நாடு சீரழிந்து கொண்டு இருக்கிறதா, இல்லை உங்கள் கூட்டணி கட்சியினால் தமிழகம் சீரழிய போகுதா, இல்லை மோடியினால் சீரழிய போகுதா? பதிலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எக்ஸ் தளத்திலே போய் செமையாக நம்ம முதலமைச்சரை வச்சு செய்கிறாங்கன்னே சொல்லுவாங்க. வக்கணையை பார்க்காம கண்டபடி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் என்பதனால நாம் அதெல்லாம் பதிவிட முடியாதுங்க, அந்த பதவிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி காவி நிறம் புகுத்தி விட்டார்கள்னு சொன்ன உடனே இணையதளவாசிகள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். தமிழகம் சீரழிந்து இருக்கிறதா, இல்லை காவியினால் நாடு காணாமல் போக போதா? நன்றி.